ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். இது நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 வந்து நம்மளுக்கான குரூப் 2 எக்ஸாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம வர வேண்டியது வந்து செப்டம்பர் 28 வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கில் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரணும். இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டடி பிளானர் மாதிரி. எதுக்கான ஸ்டடி பிளானர்னால் நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிளானர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா அழகு 4ல் கலைச்சொற்கள் இருக்கும். கலைச்சொற்களில் மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 மார்க் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இதில் வந்து கலைச்சொற்கள் வந்து போன வாட்டி கலைச்சொற்களில் வந்து எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம ஒரு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்களா, அரசு ஆவணங்கள் இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் அதை எடுத்துப்போம். முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். மொத்தம் 10 மார்க். ஓகேவா? நம்ம ஒரு வீடியோவுக்கு ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இன்னையிலேருந்து வந்து ஒரு 35 டேஸ் இருக்குது. அப்போ 35 × 8ன்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 280 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடலாம். ஓகேவா? அப்போ 280 புதிய வேர்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 6th-லேருந்து 12th-க்குள்ளே இருக்கிற புக்கில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம். முழுசுமே கிடையாது. இந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ கன்ஃபார்மாக வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து அழகு 4ல் வந்து கலைச்சொற்கள் இருக்கும். அழகு 6ல் வந்து எளிய மொழிபெயர்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ அழகு 6ல் வந்து எளிய மொழிபெயர்ப்பு இருக்கும். இது ரெண்டுமே ஒரே காம்பினேஷனான ஒரு கொஷின் மாதிரி தான். ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து 10 மார்க் கேட்பாங்க. இந்த எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 மார்க். மொத்தம் சேர்த்தா 15 மார்க் நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓமை தொடர் அறிதல், மரபு தொடர் அறிதல், பழமொழிகள், பொருள் அறிதல். ஓகேவா? இது 3 டாப்பிக்லையும் நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஈவினிங் ஒரு 4 PM. இதே மாதிரி தான் 35. இதை வந்து ஒரு 5 பார்த்துக்கலாம். ஒரு வீடியோவுக்கு 5 ஷார்ட்ஸாகவும் வரலாம், ஆர் லாங் வீடியோவும் வரலாம். ஓகேவா? மொத்தம் இதில் ஒரு 15, இதில் ஒரு 15, மொத்தம் எத்தனை மார்க் ஆச்சு? 30 மார்க்குக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். ஓகேவா? இந்த 30 மார்க் தான் இந்த குரூப் 4ல் வந்து கொஞ்சம் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. அதனால தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மரபு சொற்கள் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸாக நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இதில் ஒரு 5 மார்க்னு வச்சுங்க. மொத்தம் 35 மார்க் வந்து இந்த 35 நாளில் வந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக வந்து ரெடி பண்ண போகிறோம். இது இல்லாமல் ஏதாச்சும் டைம் கிடைச்சதுன்னா நடுவில் நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன். ஓகேவா? அடுத்து இப்போ ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் நம்ம ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் முடிக்க முடியாது. கன்ஃபார்ம் முடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது நம்ம வந்து ஷார்ட் டேஸ் தான். ஸோ பிவைக்கு சீரிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சாச்சு. பிவைக்கு சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? பாலிட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து 15லேருந்து 20 கொஷின். ஒரு வீடியோவுக்கு 15லேருந்து 20 கொஷின். அது வந்து வெறும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஓரளவு நம்ம பிவைக்கு அட்டன் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து ஓரளவு அட்டன் பண்ணலாம். அதனால் பிவைக்கு அட்டன் பண்ணிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10லேருந்து 20 கொஷின். இது வந்து இந்த 10 AM-க்கு இந்த கலைச்சொற்கள் போடுவோமா, 4 PM-க்கு இதை போடுவோமா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டைமிங், அதாவது 2 PM இருக்கலாம், அப்போ 12 PM இருக்கலாம். இந்த 2 டைமிங்கில் ஏதோ ஒரு டைமிங்கில் இந்த பிவைக்கு சீரியஸ் போட்டுடலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தெரியணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, @TNPSC Success 447. இதுதான் நம்ம சேனல். இதில் ஜாயின் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ண முடியும். இந்த சீரியஸ் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு டோட்டலாக ஒரு வந்து 200க்கு ஒரு ஜிஎஸ்சில் வந்து நம்ம அதிகமாகலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு 50 வச்சுக்கலாம், இதில் ஒரு 30 வச்சுக்கலாம். ஒரு 80 மார்க் வந்து நம்ம டேரெக்டாக அடிக்கிற மாதிரி. ஓகேவா? 175க்கு மீதி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, 175க்கு ஒரு 80 மார்க் கிட்ட நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். டைமிங்கை மறந்துடாதீங்க. 10 AM 1, 4 PM 1, இதுக்கு நடுவில் ஒரு 2 PM ஒரு வீடியோ போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கமெண்டில் சொல்கிற மாதிரி ஒரு டிவி போட்டுக்கலாம். இது ரெண்டுமே தமிழ், இது மட்டும் ஜிஎஸ். மேக்ஸுக்கு வந்து சீரியஸ் போடலான்னு இருக்கிறேன். காலைல ஒரு 7 PM போடலான்னு இருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.